ஹாய் அமேஸ் அன்யாங்டா. நம்ம இன்னைக்கு எஸ்கேப் ஃப்ரம் த ஹெல்லோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சீனில் எதில் விட்டுருந்தேன்னா, யூனா வந்து அவளோட ட்ரீம்லேருந்து முழிச்சிருப்பா. ஸோ சடனாக அவளோட வீட்டு டோரை மறுபடியும் யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போய் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அங்கே ஷாக் ஆகி நின்றுருப்பா. ஸோ இதோட லாஸ்ட் எபிசோடை முடிச்சிருந்தேன். ஸோ இங்கேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க ட்ரீம்குள்ளே போயிடலாம். ஸோ யூனா அந்த டோரை ஓப்பன் பண்ணோடனே அந்த பர்சனை பார்த்து, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஜேகே? ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது ஜேகே தான். இப்போ ஜேகே என்ன சொல்கிறாருன்னா, என்னாச்சு உனக்கு? நீ ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? அது வந்து ஒன்றும் இல்லை ஜேகே, நான் கொஞ்சம் பயந்துட்டேன், அவ்வளோதான். பயந்துட்டியா? எதுக்காக பயந்த? என்ன உன் முகமே சரியில்லையே, எதுக்காக பயந்த யூனா அப்படின்னு ஜேகேவும் கேட்குறாரு. யூனா சடனாக ஒரு விஷயத்தில் யோசிக்கிறா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரீம் பார்த்துருப்பா இல்லையா? ஸோ அந்த ட்ரீமை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அதனால அவள் பயந்தும் இருப்பா. ஸோ அதை பற்றி யோசிச்சு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கா. ஜேகேவும், ஏ ஏ யூனா, உன்னை தான் கேட்குறேன், ஏன் நீ பயந்து போயிருக்க? ஏதாவது நடந்துச்சா என்ன? சம்திங் எல்ஸ்? யாராவது வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ யூனாவும் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, அது இருக்கட்டும், நீங்கள் இந்த டைமில் எதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்க? ரொம்ப அதிசயமாக இருக்கே, என்ன திடீர்னு அப்படின்னு கேட்குறா. ஸோ ஜேகேவும் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து ஒன்றும் இல்லை யூனா, நான் மார்னிங் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, நேற்று நான் கூட உனக்கு ப்ராமிஸ் பண்ணேனே நம்ம ரெண்டு பேரும் இன்றைக்கி ஈவினிங் மூவிக்கு போகலான்னு. பட் திடீர்னு ஒரு வேலை வந்தது, அதனால் நான் அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போயிட்டேனா, உங்ககிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ண முடியல. அதனால தான் நீ கோவமாக இருப்பியோன்னு உன்னை பார்க்குறதுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவங்க நீ வீட்டுக்கு போயிட்டதா சொன்னாங்க. அதனால தான் உன்னை பார்க்கலான்னு நான் வீட்டுக்கே வந்துட்டேன். ஐம் சாரி யூனா, ஆக்சுவலாக முக்கியமான வேலை, அதனால தான் நான் சொல்லாமல் கிளம்பி போயிட்டேன். கோச்சிக்காத, இன்னொரு நாள் உன்னை கண்டிப்பாக மூவிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து யூனா வந்து மூவி போகலான்னு சொல்லியிருப்பா இல்லையா? ஸோ ஜேகேக்கு அப்போ வந்து ஏதோ வேலை வந்திருக்கும், அதனால அவர் போயிருப்பார். ஸோ யூனாவுமே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி ஜேகேவோட கேபின் போய் பார்த்துருப்பா. ஜேகே அங்கே இருந்திருக்க மாட்டார். இந்த நர்ஸ் வந்து ஜேகே சார் எப்பயோ போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ யூனாவும், என்ன இவர் இப்படி பண்ணுறாரு, என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே போனேன், சரி விட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கிளம்பி வந்திருப்பா. ஸோ அதனால தான் ஜேகே இப்போ வந்து யூனாவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ஓ, இதான் விஷயமா ஜேகே? நான் கூட நீங்கள் ஏதோ என்ன ஏதோ ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி சரி, எதுக்கு வெளியே நிற்கிறீங்க ஜேகே, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ஸோ ஜேகேவுமே வந்து யூனாவோட வீட்டுக்கு போகிறாரு. ஸோ யூனாவோட வீட்டை சுற்றி முற்றி பார்க்குறாரு. யூனா வந்து ஜேகேக்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்காக கிச்சனுக்கு போயிடுறா. ஸோ ஜேகே யூனாவோட வீட்டை அப்படியே ஒரு மாதிரி வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. எங்கே என்ன இருக்குது அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக வாலில் இருக்க உங்கள் பிக்ஸ் எல்லாம், உங்கள் ஃபேமிலி பிக்ஸ் எல்லாம் பார்க்குறான். ஸோ அப்போ அங்கே வாலில் உங்களோட பிக் ஒன்று இருக்குது. லைக் அது வந்து தனியாக நீங்கள் மட்டும் இருக்க மாதிரி, ஒயன் மட்டும் இருக்க மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது. ஸோ ஜேகே அதை போய் மெல்லமாக அதுக்கிட்ட போய் இப்போ அப்படியே ஸ்டார் ஆகி பார்த்துட்டே மனசுக்குள்ளே எதோ யோசிச்சுட்ருக்கான். ஸோ சடனாக இப்போ யூனாவும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறா. ஜேகே, காஃபி ரெடி, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட கொடுக்குறான். ஸோ ஜேகேவும் டக்குன்னு அந்த காஃபி வாங்கிட்டு சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறான். ஸோ அப்போ யூனா வந்து ஒரு விஷயம் அவளுக்கு வந்து மைண்டில் வந்து ஸ்டார் ஆகுது. என்னன்னா, ஜேகே வந்து வரும்பொழுது அவரோட கையில் ஏதோ ஒரு கவர் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ டக்குன்னு யூனா அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு ஜேகே கிட்ட கேட்குறா, ஜேகே, நீங்கள் வரும்போது கையில் ஏதோ கொண்டு வந்தீங்களே, அது என்னது அப்படின்னு கேட்குறா. ஸோ ஜேகேக்குமே அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம எதோ எடுத்துகிட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவா, அது ஒன்றும் இல்லை யூனா, நான் உன்னை மூவி கூட்டிகிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகல இல்லையா? ஸோ அதனால உனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டான ரேமன் வாங்கிட்டு வந்தேன், அதை தான் உனக்கு கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுக்குறான். ஸோ யூனாக்கு வந்து அந்த ஃபுட் ரொம்பவே பிடிக்கும். அதனால யூனாவும் டக்குன்னு வேக வேகமாக அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்லான்னு போகிறா. ஸோ டக்குன்னு அவளுக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டு அவள் கண்ணுலேருந்து தண்ணிலாம் வர ஆரம்பிக்குது. ஜேகவும், என்னாச்சு யூனா, எதுக்கு இப்போ அழுற? நீ இன்னும் அதை சாப்பிடவே இல்லையா, அதுன்னு அவ்வளோ காரமாவா இருக்குது, நீ ஒரு வாய் கூட வைக்கலாம் அதுக்கும் அழுவுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஸோ யூனா வந்து டக்குன்னு அவள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, எனக்கு என் சிஸ்டர்ஸ் ஞாபகம் வந்துருச்சு.
அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ ஜேகேவும் வந்து ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டு, யுனா விடு, நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளும் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கோம், நான் அவளை தேடுறதுக்கே எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ கவலைப்படாத, அவங்க கிடச்சிருவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யூனாவுமே வந்து எனக்கும் தெரியும் ஜெகி, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன், அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல, 2 பேரும் என்னை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க, லூனா எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு பசிலாம் தாங்குற பழக்கமே இல்லை, வீட்டில் எப்போவுமே ஏதாவது இருந்தால் சாப்பிட்டுட்டே இருப்பாள், இப்போ எங்கே இருக்காளோ என்ன சாப்பிட்றாளோ எனக்கு எதுவுமே தெரியல, ரொம்ப கவலையாக இருக்கு அவளை நினச்சி, சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாளோ, வயனும் இப்போ என்ன பண்ணுறானே தெரியல, என்னால் ஏற்றுக்கவே முடியல, நான் அவங்க இல்லாமல் இருந்ததே என்ன தெரியுமா, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் இருக்கோம், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஜிகே, என்னதான் நானும் லூனாவும் ட்வின்ஸ்னாலும் ஒயனும் நானும் தான் ஒரே மாதிரி கேரக்டராக இருப்போம், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க எப்போ வருவாங்கன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசிகிட்ருக்கா. ஸோ ஜேகேவுமே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத, அவங்க 2 பேரும் நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம், கண்டிப்பாக ஒயின் இறந்துருக்க மாட்டா, நீ கவலையே படாத, நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லியோனாவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். தென் ஒரு விஷயத்தையும் சொல்கிறான், ஆக்சுவலாக ஜேகே வந்து இங்கே எதுக்கு வந்திருக்காருன்னா, அவருக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்திருக்கும், இந்த மாதிரி நாளைக்கு நீங்களும் டாக்டர் யூனாவும் ஸ்டேஷனுக்கு வாங்க, முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி கால் வந்திருக்கோம், ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்தையுமே வந்து யூனா கிட்ட சொல்கிறாரு. யூனா வந்து என்ன கால் பண்ணாங்களா, ஏதாவது தெரிஞ்சிடுச்சா, ஒயனில் லூனா 2 பேரில் யாராவது ஒருத்தங்க கிடச்சிட்டாங்களா, என்னாச்சு, எதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ ஜேகே வந்து பொறு எதுக்கு நீ இப்போ இவ்வளோ ஆவேசமாக போய்ட்டு இவ்வளோ கேள்வி கேட்குற, என்ன, எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது யூனா, எனக்கு கால் வந்துச்சு, நானும் எடுத்து கேட்டேன், அவங்க நான் 2 பேருமே நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க, மற்றபடி எந்த விஷயத்தையும் சொல்லலை, ஐ திங்க் ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நம்மளை கூப்பிடுறாங்க போல், ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி எதுவுமே நடந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சோகமாகவும் ஒரு மாதிரி கேட்குறா. ஸோ ஜேகேக்கு புரியுது அவன் என்ன கேட்க வரான்னு. ஸோ ஜேகேவும் வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ கவலைப்படாத, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ யூனாவுமே அப்படியே ஜேகே சொல்கிறதுக்கு சரி ஓகே நம்ம நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஜேகேவுமே வந்து ஓகே நான் கிளம்புறேன் யூனா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஸோ யூனா வந்து சடனாக ஜேகேவோட கையை ஹோல்ட் பண்ணி, நீங்கள் போய் தான் ஆகணுமா, நீங்கள் இன்றைக்கி எங்கேயும் ஸ்டே பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ ஜங்குக் வந்து என்ன என்ன வளர்ற நீ, இருந்து அதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ யூனா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, வெளியே பாருங்கள், வெளியே ரொம்ப மழை பெய்யுது, ஸோ இப்போ எப்படி நீங்கள் போவீங்க, அதனால தான் சொன்னேன் இன்றைக்கி ஒரு நாள் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க, நாளைக்கு எப்படியும் நம்ம 2 பேரும் ஒன்றாவே ஹாஸ்பிட்டல் போயிடலாம், இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ ஜேகேவுமே அப்போ தான் நோட் பண்ணுறாரு வெளியே வந்து செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ ஜேகேவுமே வந்து இப்போது வேறு வழியில் எக்ஸ்ட்ரா வந்து பைக்கில் தான் வந்திருப்பாருங்க. ஸோ அதனால் இப்போ எப்படியும் போனால் நனைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகேவுமே அங்கேயே ஸ்டே பண்ணுறாரு. ஸோ யூனா வந்து ஜேகே கிட்ட வந்து இங்கே ஒரு ரூம் தான் இருக்குது, நீங்கள் வேணால் என் ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ ஜேகே வந்து இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் இங்கே ஹால்லே படுத்துக்கிறேன், நீ போய் உள்ளே படுத்துக்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவனாமே வந்து இவனை திருத்த முடியாது, சரி நம்ம போய் தூங்குவோம் அப்படின்ற மாதிரி போகிறா. ஸோ அவளும் போய் அவளோட ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்காக போயிடுறா. ஸோ ஜேகே அங்கே பார்க்குறாரு, ஆக்சுவலாக அங்கே இன்னும் 2 ரூம்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து உங்களோடது அப்புறம் லூனாவோடது. ஆக்சுவலாக அந்த 2 ரூமே வந்து எப்படின்னா லாக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த கொரியன் ஹவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பாஸ்வேர்ட்ஸ் தான் போட்டு வச்சுருப்பாங்க டோர் லாக்குக்கு. ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்ட் போட்டு டோருமே லாக் ஆகிருக்கு.
ஸோ, அதனால வந்து யூனாக்கு வந்து அந்த பாஸ்வேர்ட்ஸ் தெரியாததுனால அந்த டோர அவ ஓப்பன் பண்ணல. ஆக்சுவலா உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து நீங்க உள்ள வச்சிருப்பீங்க. லைக் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது. அண்ட் லூனாவும் வந்து அவளோட காலேஜ் சம்மந்தப்பட்டலாம் வச்சிருப்பா. யூனாவுமே அப்படிதான். ஸோ 3 பேருக்குமே வந்து ஒரு டீல் இருக்கும். எப்பவுமே வந்து அவங்க பாஸ்வேர்ட்ஸ ஷேர் பண்ணிக்க கூடாது. யாருமே யாரோட ரூமையும் தொறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ, அதனால தான் யூனாக்குமே வந்து நீங்க அந்த வீட்ல இப்ப இல்லாததுனால, உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் தெரியாதனால அந்த ரூம ஓப்பன் பண்றதில அவ ரூம மட்டும் யூஸ் பண்ணுவா. ஸோ, அதனால தான் ஜேகே கிட்ட சொல்லியிருப்பா, இங்க ஒரு ரூம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ, ஜேகேக்குமே இந்த விஷயம் தெரியும். ஸோ, ஜேகேவுமே வந்து உங்களோட ரூம் டோர் இருக்கும் இல்லையா? ஒயனோட ரூம் டோர வந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பான். அப்படி அந்த ரூம்ல என்னதான் இருக்கு? எதுக்கு இந்த 2 பொண்ணுங்களும் இவ்ளோ லாக்லாம் போட்டு வச்சிருக்காங்க? அப்படின்ற மாரி பார்த்துட்டு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு சோஃபால போய் படுக்கலான்னு போறான். ஸோ இப்படியே தான் அப்படியே கொஞ்சம் டைம் போகுது. ஸோ இப்போ ஒரு மிட் நைட் டைம். அப்போ திடீர்னு லூனாவோட ரூம்லேருந்து ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு. நான் நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி லூனா கத்திட்ருக்கா. ஸோ ஜேகேவே வந்து டக்குன்னு பயந்து போய் லூனாவோட ரூமுக்கு தான் போறாரு. ஸோ போய் பார்க்குறாரு, லூனா வந்து அவளோட ட்ரீமில் இருக்கா. ஆக்சுவலா அவள ஏதோ ஒரு ட்ரீம் பண்ணிட்டுருக்கா, இது பண்ணிட்டுருக்கா. ஸோ அந்த ட்ரீமில் தான் வந்து அவள் பயந்து போய் கத்திட்ருக்கா. ஸோ ஜேகேவுமே வந்து லூனா லூனா என்னாச்சு உனக்கு? லூனா அப்படின்ற மாதிரி கத்திட்டே இருக்காரு. ஸோ இப்போ லூனா வந்து அவளோட ட்ரீமில் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கா. ஸோ அங்கே அவளை யாரோ கட்டி வச்சுருக்காங்க. அந்த பர்சன் வந்து லூனா கிட்ட, இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு, இது எல்லாமே பண்ணது நீ தானே? எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணது நீ தான். அதனால தான் இப்போ நான் உன்னை கொல்ல போகிறேன். அதுவும் ரொம்ப கொடூரமா. ஆசிட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? அது எப்படி கேள்விப்படாமல் இருப்பேன்? நீ ஒரு டாக்டர், உனக்கு ஆசிட் பற்றி நான் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த இதை பாரு, இதுக்கு பேர் தானே ஆசிட். நல்லா இருக்குல்ல? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஒன்றை மாதிரி பொண்ணுங்களை கொல்றதுக்காகவே நான் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி இந்த ஆசிட்க்கு நீ தான் பலியாக போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லணும்னா வந்து, இல்லை நான் எதுவுமே பண்ணலை, நீ எனக்காக என்ன கடத்திட்டு வந்திருக்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் எதுவுமே பண்ணலை, ஜேகே ஜேகே ஜேகேன்னு கத்திட்டே இருக்கா. ஸோ ஜேகே வந்து, ஏ லூனா லூனா எழுந்துரு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஸோ லூனா வந்து ஸ்டில் அவளோட ட்ரீம்லேயே தான் கத்திட்டு இருக்கா, எழுந்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஜேகேக்கு ஒரு கடத்துக்கு மேலே செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸோ லூனாவோட கன்னத்துல ஒரே அரை பளிச்சுன்னு ஒரு ஸ்லாப் தான் வைக்கிறான். அப்புறம் தான் லூனா கண்ணை முழிச்சு பார்க்குறா. நான் எங்கே இருக்கா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ ஆக்சுவலாக அவன் ரொம்ப பயந்துருப்பான் அந்த ட்ரீமில். ஆனால் ஜேகேவை கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ ஜேகேவை வந்து, உனக்கு என்ன தான் ஆச்சு, எதுக்கு நீ இப்போ பேன்னு கத்திட்டே இருக்க, என்னாச்சு உனக்கு, யார் உன்னை கொல்ல வந்தது என்ன அப்படின்றா. ஜேகே கிட்ட லூனாவும், அது ஒன்றுங்க, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் ஜேகே, அதில் யாரோ எனக்கு கொல்ல வர மாதிரி, அதுதான் பயந்து போய் கத்திட்டேன், அது ஒன்றும் இல்லை ஜேகே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்கிறா. ஸோ ஜேகேக்கு புரியுது அவள் ஏதோ ஒரு பேட் ட்ரீம்ஸ் பார்த்துருக்கா. இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆக்சுவலாக அவளோட சிஸ்டர்ஸ் காணாம போனதுலேருந்தே அவள் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கா. ஸோ இது ஜேகேக்குமே தெரியும். ஸோ அதனால் ஜேகேவும் வந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் இங்கே இருக்கேன்ல, யாருமே உன்னை கடத்திட்டுலாம் போக மாட்டாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பக்கத்துலேயே தான் இருக்கேன், ஓகே. ஸோ நம்ம மார்னிங் ஹாஸ்பிட்டல் போகணும், ஸோ நீ தூங்கு, நானும் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு ஜேகே அங்கேருந்து எழுந்துக்கிறாரு. ஸோ டக்குன்னு யூனா ஜேகேவோட கை பிடிச்சி, ஜேகே இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் இங்கேயே இருக்கீங்களா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜேகே, ஏதாவது நடக்குமோன்னு அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜேகேமே வந்து, சரி நீ தூங்குற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனாவை படுக்க வச்சுட்டு அவள் பக்கத்துலேயே பெட்க்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். லூனா வந்து ஸ்டில் அவனோட கையை பிடிச்சிட்டே தான் இருக்கா. தூக்கத்தில் இருக்கும்போது அடிக்கடி எழுந்து, ஜேகே இங்கேருந்து போயிட மாட்டீங்களா, நீங்கள் இங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா. ஸோ ஜேகேம் வந்து, நான் எங்கேயும் போக மாட்டேம்மா, நீ தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கொஞ்சம் டைம் அப்படியே பாஸ் ஆகுது. லூனாவுமே வந்து தூங்கிடுறா. ஸோ யூனா தூங்கினதுக்கப்புறம் ஜேகேவும் அங்கேருந்து எழுந்துக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் ஜேகேவோட கையை அவள் ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கா. ஸோ ஜேகேக்கு புரியுது அவள் ரொம்ப பயத்தில் இருக்கா. ஸோ இந்த டைமில் அவளை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜேகேமே ஸ்டில் அப்படியே அவருக்கும் தூக்கம் வந்ததுனால அங்கேயே உட்காந்து அப்படியே தூங்கிடுறாரு. ஸோ இப்படி தான் அந்த நைட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அப்படியே காலையிலையும் விழுந்துது. ஸோ யூனா எழுந்து பார்க்குறா. பட் ஜேகே அவள் பக்கத்தில் இல்லை. ஸோ யூனாவுமே வந்து வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறா. ஜேகே அங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ அங்கே ஒரு நோட் மட்டும் ஜேகே எழுதி வச்சுருக்காரு. ஸோ அதை போய் யூனா பார்க்குறா. யூனா, எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்துச்சு. ஸோ அதனால நான் உடனே கிளம்பி போயிட்டேன். ஸோ நீ கிளம்பி ரெடியாக இரு,
ரெடியாரு, நான் வந்து உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. ஸோ யூனாமே இதை பார்த்துட்டு, இவருக்கு வேறு வேலையே இருக்காதா, இப்போ பாரு யாராவது ஃபோன் பண்ணுறாங்க, இவர் டாக்டரா இல்லை வேறு ஏதாவது வேலை பார்க்குறாரான்னு தெரியல. காட், இவனெல்லாம் கல்யாணம் பண்ணா நான் எப்படி? சரி அதெல்லாம் விட, நம்ம போய் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் ரெடி ஆகிறதுக்காக போடுறா. ஸோ இப்போ அப்படியே அங்கே சீன் கட் பண்ணிவிட்டு ஜிமினோட மேன்ஷனில் காட்டினா, ஜிமின் வந்து லூனா பக்கத்தில் படுத்துட்ருக்காரு. ஸோ அப்போ தான் மார்னிங் ஆயிருக்கும் இல்லையா, அவங்க வேக்கப் ஆயிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் நைட் வந்து லூனாவும் ஜிமினும் செம்மையாக சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அதில் லூனா ஃபெயிண்ட் ஆகி விழுந்திருப்பாள். ஸோ அப்போ லூனா அவர் திட்டு போய் பெட்டில் போட்டிருப்பாரு. தென் பக்கத்துலேயே ஜிமினுமே படுத்து தூங்கியிருப்பாரு. ஸோ இப்போ மார்னிங் அவர் எழுந்துக்கும் போது ஃபர்ஸ்ட் ஜிமின் தான் வேக்கப் ஆகுறாரு. ஸோ எழுந்து லூனாவை பார்த்துட்டு, தூங்கும் போது கூட எவ்வளோ அழகாக இருக்க, எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? பேபி, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு சொல்கிறான், ஆனால் உனக்கு அது ஏன் புரியவே மாட்டேங்குது தான் எனக்கு தெரில. இந்த 1 இயர் நீ எங்கே தான் போனியோ, இனிமேல் உன்னை என்கிட்டேருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நான் உன்னைக்கு எப்போவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். தென் அதுக்கப்புறம் ஜிமினுக்கு ஒரு கால் வந்தோடனே ஜிமினும் அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். ஸோ அப்போது வெளியே போகும்போது அங்கே செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்களே, அவனோட பாடி கார்ட்ஸ்லாம், அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகிறான், இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு எப்படியும் தப்பிக்க முயற்சி பண்ணுவாள். ஸோ அவள் எங்கேயும் போகக்கூடாது, அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, அவள் தப்பிச்சிடவே கூடாது. அண்ட் அவளுக்கு டைமுக்கு ஃபுட்டை கொடுங்க, மறந்துடாதீங்க. அவள் மட்டும் இங்கே தப்பிச்சாலோ இல்லை ஏதாவது அவளுக்கு ப்ராப்ளம் வந்தது, உங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன், ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். தென் கொஞ்ச நேரம் கழித்து லூனாவுமே வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறா. பார்த்தா அவள் பக்கத்தில் யாருமே இல்லை. அப்போ ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. ஆக்சுவலாக ஜிமின் வந்து அவளை பெட்டில் வந்து நார்மலாக தான் படுக்க வச்சுருப்பான். அவளை கட்டி போட்டோ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அவள் இதாடா தப்பிக்க சான்ஸ், உடனே தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் பக்கத்தில் போகிறா. ஆனால் டோர் வந்து வெளியே வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப டைட்டாக லாக் ஆகிருக்கு. ஸோ வெளியே வந்து ஒரு பாடி கார்டும் நிற்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இவள் டோரை ஓப்பன் பண்ணல, நாங்கள் எல்லோரையும் கொன்னுடுவேன், மரியாதை டோர் ஓப்பன் பண்ணுங்கடா, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஸோ அந்த பாடி கார்டும் வந்து, இங்கே பாருங்கள் மேடம், எங்கள் சார் உங்களை இங்கேயே வச்சுருக்க சொல்லியிருக்காரு, நீங்கள் இப்படியே கத்திட்டே இருந்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி தான் வேஸ்ட்டாக போகும், அமைதியாக உள்ள இருங்க, நாங்கள் உங்களுக்கு லஞ்சை டைமுக்கு கொடுப்போம், சாப்பிட்டு அமைதியாக இருக்கிறது தான் உங்கள் வேலை, இல்லைன்னா பாஸ் வந்தால் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவளும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது, இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்கா. தென் அப்படியே ஜேகே பக்கம் காட்டினா, ஜேகே வந்து இப்போ ரெடி ஆகிட்டு அவரும் வந்துட்டார். ஸோ பைக்கில் வந்து யூனாவோட வீட்டு வாசலில் தான் நின்று ஹார்ன் அடிச்சிட்ருக்காரு. யூனாவுமே ரெடியாகி வந்துட்டா. ஸோ அப்படியே 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் யூனா வந்து போலீஸ்கிட்ட கேட்குறா, சார் என்னாச்சு, எதுக்காக எங்கள் 2 பேரையும் வர சொன்னீங்க, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயமா, லூனா பற்றி ஏதாவது தகவல் கிடச்சிதா, ஒயன் கிடச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்குறா. ஸோ போலீஸ் அவளை பார்த்துட்டு, இருங்கம்மா இருங்க நான் சொல்கிறேன், என்னன்னு சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறா. ஜேகேவுமே வந்து, யூனா கொஞ்சம் அமைதியாயிரு, அவங்க சொல்லுவாங்க, நீ பேனிக் ஆகாத அப்படின்றாங்க. ஸோ லூனாவும் வந்து, இல்லை ஜேகே, அது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, என்ன ஆயிருக்கும்னு, நீ பயப்படாத, எதுவுமே ஆயிருக்காது, நம்ம அவங்கள கண்டுபிடிச்சலாம் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டுருக்கா. அப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அவர் வந்து எதுக்காக அவங்கள வர சொன்னோன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக என்னென்னா, அவங்க எதுக்கு வந்து யூனாவையும் ஜேகேவையும் வர சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு லூனாவை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ யூனா கேட்குறா, சார் ஏதாவது கிடச்சிதா, என் தங்கச்சி கிடச்சிட்டாளா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்களுக்கு அவங்கக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அவங்கள பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட பார்க்கிங் ஏரியாவில் உங்கள் சிஸ்டரை யாரோ பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏன் சிஸ்டரா அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் லூனாவை தான் யாரோ பார்த்துருக்காங்க, அவங்க தான் எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னாங்க, பட் அவங்க ஏன் அங்கே வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஜேகே கேட்குறாரு, எந்த அப்பார்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்களா, அங்கே இருக்க சிசிடிவி செக் பண்ணிங்களா, அவளை பற்றி எதாவது தெரிஞ்சுதா, அவன் எங்கே போனா, யார் பக்கம் வந்தான்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக கேட்குறாரு. ஸோ அப்போ அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நாங்கள் செக் பண்ணோம் சார், ஆக்சுவலாக பார்க்கிங்கில் நிறைய கேமராஸ் இருக்கும், அதில் A1 கேமராவில் லூனா உள்ளே வந்தது தெரிஞ்சிருக்கு, அவங்க உள்ளே வந்திருக்காங்க, நாங்கள் அதை செக் பண்ணோம், அவங்களோட ஃபேஸையுமே நாங்கள்
கிளியராக பார்த்தோம். அவங்க உள்ளே வந்தாங்க. ஆனால் B2 கேமராவில் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. அவங்க B2 பிளேஸை தான் க்ராஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேமராவில் எந்த ஃபுட்டேஜுமே இல்லை. அவங்க எங்கன்னும் தெரியல. ஸோ அங்கே அவங்கள பார்த்தவங்க ஒருத்தவங்க எங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, அவங்க யாரோ ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனதா சொன்னாங்க. அவ்வளோதான். வேறு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நாங்களுமே அவங்கள தீவிரமாக தேடிட்டுருக்கோம். அங்கே இருக்க எல்லாரையுமே நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் உங்களை நாங்கள் வர சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன பார்க்கிங் ஏரியாலையா திடீர்னு காணப்பட்டாலே என்ன உளறீங்க நீங்கள்? அது எப்படி ஒரு ஃபுட்டேஜில் இருக்கவ இன்னொரு ஃபுட்டேஜில் இல்லாமல் எப்படி போவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. ஸோ அந்த இன்ஸ்பெக்டர், மேடம் எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை தான் நாங்கள் சொல்கிறோம், உங்ககிட்ட நாங்கள் இதை சொல்லியிருக்கவே கூடாது, பட் நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களேன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் என்னடா ஆனால் இப்படி கத்துறீங்க, நாங்கள் அவங்கள கண்டுபிடிச்சிட்டோன்னா சொல்கிறோம், தயவு செஞ்சு இங்கே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ ஜேகேவுமே சார் நீங்கள் ஏதோ அப்பார்ட்மெண்ட் சொன்னீங்கல்ல, அது என்ன அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த இன்ஸ்பெக்டருமே அந்த அப்பார்ட்மெண்ட் பேரை சொல்கிறாரு. அண்ட் தென் ஜேகேவும் அந்த அப்பார்ட்மெண்ட் பேரை கேட்டுட்டு, ஓ இந்த அப்பார்ட்மெண்ட்டா அப்படின்னு சொன்னோடனே என்ன இந்த அப்பார்ட்மெண்ட்டா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறா. ஸோ இன்ஸ்பெக்டர், ஆமாம் இந்த அப்பார்ட்மெண்ட் தான், ஏன் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ன மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அங்கே தான் என் கசின் இருக்காரு அப்படின்னு யூனா சொல்கிறா. ஸோ இன்ஸ்பெக்டர், என்ன கசினா? ஆமாம் எங்களோட கசின் தான், அவர் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஒருவேளை லூனா அவங்கள பார்க்கறதுக்கு கூட வந்திருக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறா. ஸோ இன்ஸ்பெக்டர் சரி உங்கள் கசினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க, நாங்கள் அவர்கிட்டையும் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே யூனாவுமே கசினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. சரி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வராங்க. ஸோ யூனா என்ன சொல்கிறான்னா, ஜிகே எனக்கு என்னமோ லூனா தேங்காய் பார்க்க வந்திருப்பாளோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா லூனாக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும். அவள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருந்தானா அவள் கண்டிப்பாக தேங்காய் தான் பார்க்க வந்திருப்பா. நம்ம வேணால் போய் தேங்காய் மாமாவை போய் பார்க்கலாமா, அவர்கிட்ட கேட்கலாமா நம்ம என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ ஜங்குக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை அவள் தேங்காய் தான் பார்க்க வந்திருந்தானா இன்னொரு அவன் மாமா உனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கணும்ல, அவர் தான் சொல்லவே இல்லையே. அவருக்குமே லூனா காணாமல் போன விஷயம் தெரியும். அப்படி இருக்கும்போது லூனா அவரை பார்க்க வந்திருக்கானா கண்டிப்பாக நமக்கும் கால் பண்ணியிருப்பார்ல, பட் அவர் பண்ணலைன்னா ஒருவேளை லூனா அவரை பார்க்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்கிறான். யூனாக்குமே அது சரியாக தான் படுது. ஒருவேளை லூனா தேங்காய் மீட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக தேங்காய் லூனாக்கு கால் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ கால் பண்ணாதனால லூனாவும் யோசிக்கிறா. ஆமாம் ஜேகே, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஒருவேளை அவள் மாமாவை பார்க்க போயிருந்தா மாமா நிச்சயம் எனக்கு கால் பண்ணியிருப்பார். ஆனால் அப்புறம் எதுக்காக அவள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பா எனக்கும் தெரியல யூனா. மேபி வேறு ஏதாவது நடந்திருக்கலாம். நம்ம வேணால் போய் உன் மாமாவே நேரில் பார்த்து கேட்டுடலாம், அதுதான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யூனாவே சரி நம்ம இன்றைக்கே அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்புறம் அந்த ஸ்டேஷன் விட்டு கிளம்புறாங்க. தென் அப்படியே இங்கே சீன் கட் பண்ணி ஒரு க்ளாசரி ஷாப்பில் காட்டினா அங்கே தேங் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் அங்கே பில் கவுண்டரில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அங்கே பில்லிங் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு தான் பில் போட்டு கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அப்போ அந்த க்ளாசரி ஷாப்பில் ஒரு ஆள் நல்லா ஹுட்டிலாம் போட்டு மாஸ்க்லாம் போட்டு அவன் ஃபேஸு சுத்தமாக தெரியல. லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபேஸ்லாம் கவர் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஏதோ கொலைக்கார மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கே. ஸோ அவன் அப்படியே அங்கே ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம தேங்கையே வாட்ச் பண்ணுறான். பட் இதை தேங் கவனிக்கலை. ஸோ அவர் அவரோட வேலையை பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்ருக்காரு, பில் போட்டு கொடுத்துட்ருக்காரு. ஸோ இவனும் தேங்கையை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்த ஷாப்பில் அவன் எதுவுமே வாங்கவே இல்லை, அப்படியே சுற்றி தேங்கையை தான் பார்த்துட்ருக்கான். தென் என்ன நினச்சான்னு தெரியல, அங்கேருந்து ஒரு நைஃபை மட்டும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் அதை பில் கவுண்டரில் கொடுக்குறான். ஸோ தேங்காய் அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டார். பிகாஸ் அவன் என்ட்ராயிருக்கும் போது தேங் அவருக்கு ஹலோன்னு சொல்லியிருப்பான். பட் அந்த ஆள் அதை கண்டுக்கவே மாட்டான், அப்படியே போயிருந்திருப்பான். அப்போ அவருக்கு பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே இருக்கும் அவன் அவரை பார்த்து. இந்நேரம் அவர் போயிருப்பாருன்னு நினச்சிருப்பான். பட் அவன் இப்போ தான் பில் கவுண்டருக்கே வரான்னும் போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது மட்டும் அவன் எந்த திங்ஸுமே வாங்கலை, ஒரு நைஃப் மட்டும் எடுத்துகிட்டு வைக்கிறான். தேங் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, ஏண்டா
இந்த கத்தியை வாங்குறதுக்காடா 1 மணி நேரமா சுத்திட்டு இருந்த? இதை கேட்டு நானே எடுத்து கொடுத்துருப்பேனே. என்னவோ ஆளு பார்க்கவே ஒரு மார்க்கமா இருக்கானே, என்ன கொலைகளை பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. எனிவேஸ் என்ன வந்தானே நம்ம பில்லை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பில் போட்டு அந்த அமௌண்ட்டையும் வந்து அந்த பர்சன் கிட்ட சொல்கிறாரு. பட் அந்த பர்சன் ஸ்டில் நம்ம தேங்கையே வந்து குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். அவன் காதில் விழுதா இல்லையான்னு தெரில. தேங்க வந்து சார் 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 50 ஓன் ஆச்சு சார். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ சொல்லுங்கள் 50 ஓன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நைஃப் எடுத்துட்டு அங்கேருந்து போடுறான். ஸோ தேங்காய் வந்து அவனை வியர்டாக பார்க்குறாரு, யாரா நீ அப்படின்ற மாதிரி. தென் அங்கேருந்து அவனும் போயிட்டான். ஸோ இப்படி இங்கே சீன் கட் பண்ணி இப்போ லூனா பக்கம் ஓப்பன் பண்ணால் அவன் வந்து சீரியஸாக இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டோரையே தட்டிகிட்டு இருக்கா. பட் ஸ்டில் அந்த பாடி கார்டு வந்து மேடம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்கவே இல்லை. இதுக்கு மேலே இங்கே நின்று அந்த பொண்ணு கத்திகிட்டே இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து போயிட்டான். லூனா இது தெரியாமல் கத்திக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கத்திட்டு என்ன சத்தமே வரல அப்படின்னு சொல்லிட்டு காதை வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு. இவ்வளோ என்னடா பண்ணுறது, எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே உட்காந்துருக்கும் போது அவர் ரூமோட ஜன்னல் வந்து லேசாக ஏதோ நாக் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு. ஸோ அங்கே வந்து பிளாக்காக ஏதோ ஒரு ஷேடோ வேறு தெரியுது. ஸோ இதை பார்த்து அவர் ரொம்பவே பயந்துடுறா. என்னது ஜன்னலில் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஃப்ளவர் பாட்டை எடுத்துகிட்டு அந்த ஜன்னல் பக்கத்துலேயே போகிறா. சடனாக அந்த ஜன்னலையும் ஓப்பன் பண்ணுறா. அங்கே இருக்கவங்கள பார்த்தோன்னே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறா. ஸோ இதோட இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். அங்கங்கே நிறைய நாய்ஸஸ் இருந்திருக்கும், வாய்ஸ் கொஞ்சம் வேறு பிரேக் ஆகிருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆர்மி. ஏன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறதுனால எனக்கே கொஞ்சம் அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ போக நான் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிப்பேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த எபிசோட பார்க்கலாம். பாய். சரங்க ஆர்மி.